வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பூசணிக்காய் என்னாவே தெரியும். எல்லாத்துக்கும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு திஷ்டிக்காக தொங்க விட்டுருப்பாங்க. அப்படி இல்லாட்டி திஷ்டியை கழிச்சிட்டு கொண்டு தெருவில் உடச்சு போட்டிருப்பாங்க, அதுவும் மஞ்சள் குங்குமமோட. ஸோ அதுதான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். ஆனா இந்த பூசணிக்காயை நம்ம கண்ட்ரியை தவிர எல்லா கண்ட்ரிலையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை சாப்பிடுறாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஆகட்டும், அது நம்மளுக்கு அளிக்கக்கூடிய நன்மைகள் ஆகட்டும் அவ்வளோ இருக்குங்க. ஏன்னா பல நோய்களுக்கு இது மருந்தா இருக்கு. ஸோ இந்த பயனுள்ள வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிச்ச உடனே கண்டிப்பா உங்க வீட்டுல அட்லீஸ்ட் 2 டைம் ஆகுது இந்த பூசணிக்காயை நீங்க சமைச்சு சாப்பிடுவீங்க. சரிங்க, இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. பூசணிக்காயில நார்மலா பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய், பச்சை பூசணிக்காய் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ரொம்பவே நல்லதுங்க. விட்டமின் ஏ அதிக அளவு நிறைஞ்சிருக்கு. இது கண்களுக்கு தேவையான விட்டமின்ஸ். நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த விட்டமின் சி. ஸோ இந்த விட்டமின் சியும் இதுல நிறைய இருக்குங்க. அது மட்டுமா, விட்டமின் இ, ஃப்ளேவனாய்டுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்களான சாந்தின், கரோட்டின், லுடின் ஆகியவைகளும் நிறைஞ்சு இருக்கு. அது மட்டுமா, ஃபோலேட், நியாசின், பைரிடாக்சின், பாந்தோதோனிக் அமிலம், தியாமின், பி, சிக்கலான விட்டமின்களும் நிறைய இருக்குங்க. அது போக இல்லாம கனிம சத்துக்களான அயன் ஆகட்டும், தாமிரம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற கனிம சத்துக்கள் அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. கேன்சர் வராம இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஆரஞ்சு நிற பூசணிக்காயில பீட்டா கரோட்டின்கள் நிறைய நிறைஞ்சிருக்குங்க. எப்பவுமே பீட்டா கரோட்டின் நிறைஞ்ச உணவுகளை நாம சாப்பிட்டுட்டு வந்தா கண்டிப்பா அந்த புற்றுநோய் உருவாகிறது தடுக்க முடியுங்க. ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது இதை சாப்பிடுங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இதில் உள்ள கரோட்டினாய்டுகள் புகைப்பிடிப்பவர்களோட லங்ஸ்ல கேன்சர் ஏற்படும் வாய்ப்பை ரொம்பவே குறைக்க யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ அதிகமா ஸ்மோக் பண்றவங்க கண்டிப்பா உங்களுடைய உணவுல அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது இந்த பூசணிக்காயை நீங்க எடுத்துட்டு வாங்க. அப்புறமா டயபெட்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்குங்க. இது செரிமானத்துக்கு மட்டும் இல்லாம மலச்சிக்கலை தடுக்கவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு கப் சமைச்ச பூசணிக்காயில 3 கிராம் ஃபைபர் இருக்குங்க. இது மனித உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஃபைபர் அளவுல 11% இதுலயே இருக்குங்க ஒரு கப்லயே. சோ இந்த ஃபைபர் நிறைஞ்ச பூசணிக்காயை நம்ம சாப்பிட்டுட்டு வரதுனால நீரிழிவு நோயில கட்டுப்படுத்த ரொம்பவே உதவியா இருக்குங்க. இதயத்துக்கு ரொம்பவே பலன் கொடுக்கக்கூடியது. இந்த பூசணிக்காயில அதிக அளவு பைட்டோஸ்பெரால் சத்து நிறையவே இருக்கு. இது கொலஸ்ட்ரால ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு தமனியில அடைப்புகள் உருவாகுவதை தடுத்து இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் ஏற்படுகிற அபாயத்தை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டுமா, பார்வை திறனை ரொம்பவே திறன்பட மேம்படுத்துதுங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூசணிக்காயில விட்டமின் ஏ அதிக அளவு இருக்குங்க. இது கண்களை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம ஒரு நல்ல பார்வையை பராமரிக்கவும் ரொம்ப பயனளிக்குது. இதுல ஜியாசாந்தின் கண்களிலோட விழித்திரையில புற ஊதா கதிர்களை வடிகட்டும் செயல்களை கொண்டிருக்குங்க. இது வயதானவர்களுக்கு வயது தொடர்பான மாஸ்குலர் நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம கண்களை ரொம்ப ஆரோக்கியமாகவும் கண்புரை இல்லாமையும் நல்ல பார்வை திறனை மேம்படுத்துவதும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. யாருக்கெல்லாம் ஐசைட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பூசணிக்காயை சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அது போக இல்லாம நிறைய பேர் லேப்டாப், மொபைல் அப்படின்னு நிறையவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பா இந்த பூசணிக்காயை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுத்துக்கிறது உங்களுடைய கண்களுக்கு ரொம்பவே சிறந்ததுங்க. சோ உடல்ல பாத்தீங்க அப்படின்னா ரிப்டோபன் இல்லாதது மன சோர்வுக்கு வழிவகுக்குங்க. ஆனா இந்த பூசணிக்காயில எல் ரிப்டோபான் அப்படின்ற ஒரு அமிலம் நிறைஞ்சு இருக்கு. இது மன சோர்வாகட்டும், மன அழுத்தமாகட்டும், இது எல்லாமே குறைக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்குங்க. இந்த பூசணிக்காயில அதிக அளவு ஆக்சிஜனேற்றிகள் தமனிகள் கடினமானவையாக தடுக்கின்றன. சோ இது உயர் ரத்த அழுத்த அபாயத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது சருமத்துக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்க. ஏன் கேட்டீங்க அப்படின்னா பூசணியில விட்டமின் சி நிறையவே இருக்கு. இது சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்ற பண்பை கொண்டு இருக்குங்க. பீட்டா கரோட்டினும் அதிகமா இருக்கு. அதுல விட்டமின் இ சத்து கூட அதிகமா இருக்கு. அதனால இது புற ஊதா கதிர்கள் மூலமா நம்ம தோல்ல உண்டாகக்கூடிய சேதத்தை மாற்றி அமைக்கவும் தோல் அமைப்பை மேம்படுத்தவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல இருக்க கலோஜன் உற்பத்தி ஊக்குவிக்க உதவுவதோடு மட்டும் இல்லாம
இல்லாம உங்க தோல் கட்டமைப்பை வந்து மேம்படுத்துங்க. அதனால இந்த தோல் சுருக்கமாகட்டும், தோல் புற்றுநோய் ஏற்படும் தீவிர சேதத்திலிருந்து சருமத்தை வந்து ரொம்பவுமே பாதுகாக்குதுங்க. இதுல நியாசின், ரைபோஃப்ளோவின், B6, ஃபோலேட்டு, பி விட்டமின்களை வந்து நிறைஞ்சு இருக்கிறதுனால முகப்பருவுக்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்குதுங்க. இதுல இருக்க ஃபோலேட் வந்து நம்மளுடைய செல் புதுப்பித்தலை வந்து மேம்படுத்துதுங்க. பூசணி வந்து சாறு வடிவிலையும் நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் நல்லது தாங்க, அல்லாட்டி சமைச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. சில நேரங்களில் வந்து நம்ம பூசணி அல்வா கூட யாருக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்குமோ ஸோ ஸ்வீட் மாதிரியும் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இனிப்போ காரமோ அந்த 2 பதார்த்தங்களை வந்து பூசணிக்காய் கொண்டு நாம செய்ய முடியுங்க. பூசணிக்காயாவும் எடுத்துக்கலாம், ஈவன் இல்லாட்டி அதோட சாறு எடுத்து கூட நம்ம சாப்பிட்டுட்டு வரலாங்க. இது வந்து ஒரு சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுங்க. அவங்க வந்து நீங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. பூசணிக்காயோட நன்மைகள் என்ன அப்படின்றத நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இது போல முக்கிய குறிப்புகளோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Tamilselvi.